படைப்பாளராகவும் வார்த்தையாகவும் சோதியாகவும் எல்லா உயிர்களுக்கும் பிதாவாகவும் இருக்கின்ற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். இன்று அநேகர்கள் சொல்லுகின்றார்கள், நான் இறைவனுக்கு ஊழியம் செய்கின்றேன், நான் இறைவனுடைய பக்தன், நான் இறைவனை நம்பி வாழ்கின்ற விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு ஆடைகளையும் வேஷங்களையும் தரித்து கொண்டு தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு இருக்கின்றவர்கள் ஏராளமான பொய்களை தாராளமாக பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். அன்பான இறைவனுடைய ஊழியர்களே, பக்தர்களே, விசுவாசிகளே, ஜனங்களே, நீங்கள் பொய்களை பேசுவதை நிறுத்தாமல் தொடர்ந்து நீங்கள் பொய்களை பேசிக்கொண்டு இருந்தால் நீங்கள் பிசாசினுடைய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள், பிசாசினுடைய பிள்ளைகளாகவும் இருக்கின்றீர்கள் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, பொய்களை பேசுகின்ற அனைவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது, மரணமில்லாத நித்திய வாழ்வை பெறவும் முடியாது என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள். ஆமென்.